என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்கள், அவருடைய வழியை கைக்கொள்ளுகிறீர்கள், அவர் உங்களை உயர்த்தப் போவது நிச்சயம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு தேவனால் எப்படி உயர்த்தப்பட்டார்? ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் என்னைத்தானே உயர்த்துகிறது இல்லை என்று சொன்னார். என்னை என் பிதா உயர்த்துகிறார் என்று சொன்னார். உங்களுக்கு கூட அதுதான். நீங்களே உங்களை உயர்த்தி கொள்ள சில முயற்சிகள், சில வழிகள், சில பிரயாசங்கள். ஆண்டவர் உயர்த்தட்டும். ஊழியம் செய்கிற இளம் வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருங்கள். நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். என் இளவயது நாட்களை நான் திரும்பி பார்க்கிறேன். எத்தனையோ பகல் நேரங்கள் நான் ஆண்டோடைய பாதத்தில் விழுந்து கிடப்பேன். அந்நாட்களில் இரவிலே வெகு நேரம் என்னால் விழித்து ஜெபிக்க முடியாது. நான் அதிகாலையில் 3 மணிக்கு எழும்புகிற ஒரு நபர். ஆகவே காலையில் எப்பொழுது 3 மணி விடியும் என்று காத்துக்கொண்டே இருப்பேன். அந்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் செய்வேன். லீவு நாட்கள் என்றால் பகலெல்லாம் விழுந்து கிடப்பேன் ஆண்டோடைய சமூகத்தில். என்னுடைய கிட்டாரை வாசித்து 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 தேவனை பாடி 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 என்ன ஜெபித்தேன் என்று இன்றைக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, உம்மை நான் நேசிக்கிறேன், என்னை பயன்படுத்தும், என்னை ஆசீர்வதியும். தேவ பிரசனத்தில் விழுந்து கிடந்த அந்த வருஷங்கள் தான் இன்றைக்கு ஊழியத்தில் கர்த்தர் உயர்த்துகிற வருஷங்களாக இருக்கிறது. மனிதர்களிடத்தில் போய் என்னை உயர்த்துங்கள், என்னை மேன்மைப்படுத்துங்கள், எனக்கு அந்த ஊழியம் தாருங்கள், இந்த ஊழியம் தாருங்கள் என்று எனக்கு கேட்பது பொதுவாக பிடிக்காது. ஆண்டவரே வாசல்களை திறக்கட்டும், ஆண்டவரே வழிகளை திறக்கட்டும் என்று நான் காத்திருப்பேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் சொல்லுகிறதை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2:33. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இவைகளை பொழிந்தருளினார். இந்த வசனத்தில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது கரத்தால் உயர்த்தப்பட்டாராம். அவர் தம்மைத்தாமே உயர்த்தவில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. என் பிதா என்னை உயர்த்தட்டும், என் பிதா என்னை உயர்த்தட்டும், என் பிதா இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார், என் பிதா என்னை ஒரு அடிமையின் ரூபம் எடுக்க சொல்லியிருக்கிறார், நான் தாழ்மையாய் நடப்பேன், என் பிதா பாவிகள் மத்தியில் என்னை சஞ்சரிக்க சொல்லியிருக்கிறார், என் பிதா பாவிகளோடு போஜனம் புசிக்க சொல்லியிருக்கிறார், என் பிதா எளிமையும் சிறுமையுமான மக்களை விசாரிக்க சொல்லியிருக்கிறார், நான் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்க வேண்டும் என்பது பிதாவின் சித்தம், நான் அரண்மனையில் பிறக்கக்கூடாது என்பது என் பிதாவின் சித்தம், நான் ராஜ வஸ்திரம் தரிக்கக்கூடாது என்பது பிதாவின் சித்தம், நான் எளிமையாய் வாழ்வேன், என் பிதா என்னை உயர்த்தட்டும், என் பிதா என்னை உயர்த்தட்டும் என்று காத்திருந்தார். பிதா எப்படி உயர்த்தினார்? சிலுவையிலே மரிப்பதற்கு இரட்சகரை அனுப்பினார். அவமான சிலுவையிலே மரித்தார் இரட்சகர் இயேசு. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பொழுதோ ஐஸ்வர்யவான்களோட கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் இரட்சகர் இயேசுக்கு கொடுத்தாராம். ஆகவேதான் நீங்களும் நானும் அந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம், அந்த நாமத்தில் பிசாசுகளை துரத்துகிறோம். ஏனெனில் பிதா தன்னுடைய வலது கரத்தினால் உயர்த்தினார் இயேசுவை. 2வதாக பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார் என்று வெறுமனே சொல்லவில்லை. வாக்கு தத்தத்தின் படி பரிசுத்த ஆவியை பெற்று பொழிந்தருளினார் என்று சொல்லியிருக்கிறது. பிதா வாக்கு பண்ணினார் அல்லவா, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் என் அபிஷேகத்தை தருகிறேன் என்று சொல்லவில்லை. பிதா வாக்கு பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். நீங்கள் தேவனுடைய வலதுகரத்தால் உயர்த்தப்பட வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தம் உங்களை உயர்த்தும். எந்த மனுஷனும் உங்களை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அரசாங்கம், எந்த அரசியல்வாதி, எந்த அதிகாரியும் உங்களை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தேவனே, பரலோகத்தின் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கும் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. பிதாவின் வலதுகரத்தால் உயர்த்தப்பட்டு ஆண்டவரே அவருடைய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை நீர் பொழிந்தருளினதற்காக உமக்கு நன்றி. இயேசு ராஜா, உம்மை போல உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வலதுகரத்தால் உயர்த்தப்படட்டும், உம்மை போல உம்முடைய பிள்ளைகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். உயர்த்தி வைங்கப்பா, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பிதா கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய வலதுகரம் உங்களை உயர்த்தும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.